ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம ரொம்பவே எதிர்பார்த்த க்ரோ ஐபிஓ அது மட்டும் இல்லாம இந்தியால இன்வெஸ்டரா இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த க்ரோ ஆப் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் சில பேர் யூஸும் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த கம்பெனிய பத்தின டீட்டெயில் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபின்டெக் ஜெயண்ட் எந்த மாதிரி பிசினஸ் மாடல்ல இருக்காங்க? இந்த கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? ப்ரொமோட்டர்ஸ் யாரு? ஃபினான்ஷியலி எப்படி இருக்காங்க? எஸ்பெஷலி 2024ல இவங்களோட ப்ராஃபிட் ஏன் நெகட்டிவ்ல இருக்கு? கரண்ட்டா எப்படி பாசிட்டிவா மாறியிருக்காங்க? சப்சிடரி கம்பெனிஸ், கஸ்டமர்ஸ், இந்த ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரியில பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டா இருக்காங்க? ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கரண்ட்டா ஜிஎம்பியும் 16.7%ன்னு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஐபிஓல கெயின் கிடைக்கிறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இந்த ஐபிஓவா இருக்குமா? இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் 2 அனாலிசிஸ் வீடியோல ஃபைனல் வெர்டிக்ட்டா க்ரோவோட ஷார்ட் டர்ம், லாங் டர்ம் growth பொட்டன்ஷியல், ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் டிமாண்ட், மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அண்ட் ஃபைனலி நான் இந்த ஐபிஓல அப்ளை பண்றேனா இல்லையா? என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு? ஸோ ஃபைனல் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்ட் 2ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். க்ரோ 2016ல பெங்களூர் ரீஜியன்ல இந்த 4 ப்ரொமோட்டர்ஸ் மூலமா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 4 ஃபவுண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். Flipkartல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல இருக்கிற அந்த லார்ஜ் ஸ்கேல் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மோட எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணி இவங்க இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியல் சீட் ஃபண்டிங்க ஜஸ்ட் 1.5 crore வச்சு தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா Flipkartோட சிஇஓ, இவங்களோட ஃபேமிலி ஃபண்ட்ஸ், இவங்களோட ஓன் ஃபண்ட் இந்த மாதிரி 1.5 crore ரைஸ் பண்ணி இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டா இதோட மார்க்கெட் கேபிட்டல் சைஸ் 61,700 கோடின்னு ஸ்ட்ராங் growth வந்து இந்த கம்பெனில இருக்கு. இவங்களோட மெயின் கோல் வந்து பீப்பிள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ற மாதிரி ஈஸியா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அதுதான் இவங்களோட மெயின் கோலா இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த கம்பெனி மெயினா ஃபோக்கஸ் பண்றது இந்த கஸ்டமர் அப்ரோச். லைக் கஸ்டமர்ஸ் வந்து டைரக்ட்டா இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த ஒரு இன்டர்மீடியேட்ஸ் ஏஜென்ட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாம ஈஸியா பண்ணணும். ஸோ அதுக்காக தான் டைரக்ட் டூ கஸ்டமர் மாடல்ல இவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர். பேங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபுல் டைம் புரோக்கர்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் புரோக்கரேஜ் சர்வீஸ் பண்றதுனால டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். ஸோ இந்த கம்பெனி ஒரு ஸ்மால் டீமா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கரண்ட்டா இவங்க மார்க்கெட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, என்எஸ்இ ஆக்டிவ் யூசர்ஸ் கவுண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா நம்பர் 1 இன்வெஸ்ட்மென்ட் பிளாட்ஃபார்மாவும் க்ரோ வந்து இருக்காங்க. ரீசென்ட் டேஸ்ல இவங்க வெல்த் மேனேஜ்மென்ட் செக்டாரையும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட பிசினஸ ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. க்ரோ கம்பெனியோட ப்ராடக்ட் லான்ச் ஒவ்வொரு இயர்லயும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2016 டு 17 பீரியட்ல வெப் பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் வெப்சைட்டா வந்து லான்ச் பண்ணாங்க. தென் 18 டு 19 பீரியட்ல இந்த கம்பெனி ஐஓஎஸ் க்ரோ ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 19 டு 20ல இந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் புரோக்கரிங் லைசன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. தென் 20 டு 21 பீரியட்ல இவங்க ஐபிஓ அண்ட் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லான்ச் பண்றாங்க. 21 டு 22 பீரியட்ல இந்த கம்பெனி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் வந்து லான்ச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம யூசர்ஸ் கவுண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனில அந்த பீரியட்ல தான் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நியூ டிமேட் அக்கவுண்ட்ஸ். 2022 டு 23ல இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா மாறுறாங்க. ஸோ ப்ராஃபிட் மேக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட என்பிஎஃப்சிக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கிடைச்சிருக்கு. கன்சியூமர் கிரெடிட் வந்து லான்ச் பண்றாங்க. 23 டு 24ல பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி லார்ஜஸ்ட் புரோக்கர் ஆன் என்எஸ்சி பேஸ்ட் ஆன் ஆக்டிவ் யூசர் பேஸ் பண்ணி இந்த கம்பெனி லார்ஜஸ்டாகவும் மாறுறாங்க. ஃபர்ஸ்ட் என்எஃப்ஓ லான்ச் பண்றாங்க. தென் 24 டு 25 பீரியட்ல பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கிரெடிட் ஆப் வந்து லான்ச் பண்றாங்க. எம்டிஎஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட எஸ்ஐபி இன்ஃப்ளோஸும் இந்த இந்த பீரியட்ல வந்து அதிகமா இருக்கு. மார்ச் 2025 டு ஜூன் 2025ல லோன் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ், ஏபிஐ ட்ரேடிங், பாண்ட்ஸ், வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஹெச்என்ஐ கேட்டகரிஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியடும் இவங்களோட ப்ராடக்ட் லான்ச் வந்து ரொம்பவே ஸ்டேபிளா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ கரண்ட் இயர்லும் பார்த்தீங்கன்னா அதிகமான இனோவேஷன்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்டா டோட்டலா பார்த்தீங்கன்னா 18 மில்லியன் டிரான்சாக்டிங் யூசர்ஸ் வந்து க்ரோல இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து க்ரோத் ஸ்ட்ராங்கா இருக்கு. மத்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி க்ரோலயும் நம்மளால ஸ்டாக்ஸ், இண்டிசஸ், கமாடிட்டீஸ், கார்ப்பரேட் ஆக்சஸ், பைபேக், ஐபிஓ அப்ளிகேஷன்ஸ், டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ் இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கை பொறுத்தவரை ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ரிஸ்கியா ட்ரேட் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்டி நெட்ஜ் அலர்ட் கொடுக்கறது, இவங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் டீடைல்ஸ், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், டெக்னிக்கல் சார்ட்ஸ் இது எல்லாமே உங்களோட பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா போத் எஸ்ஐபி அண்ட் லம்சம் மெத்தட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப், என்எஃப்ஓ,
அது மட்டும் இல்லாம மார்க்கெட் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, 13% மார்க்கெட் ஷேர் இந்தியாவோட எஸ்ஐபி இன்ஃப்ளோஸ்ல க்ரோ தான் வந்து ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் வந்து ஹோல்டு பண்றாங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டமர்ஸோட இன்வெஸ்ட்மென்ட்டில இந்த ஸ்டாக் செக்யூரிட்டீஸ யூஸ் பண்ணி பெர்சனல் லோன்ஸ் வாங்குறது. மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி லைக் அவங்களோட அவைலபிள் அமௌண்ட்ட விட அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு தேவைப்படும்போது, இந்த க்ரோ மூலமா கடன் வாங்கி ஒவ்வொரு டே பேசிஸ்ல வந்து கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இதன் மூலமாவும் இந்த கம்பெனி ரெவன்யூ ஏர்ன் பண்றாங்க. நெக்ஸ்ட் வெல்த் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த கம்பெனி ஜூன் 2025ல தான் இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஹை நெட் வொர்த் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன், ஃபினான்சியல் அட்வைசரி, அப்புறம் ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளையன்ட்டுக்கும் வந்து குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி அட்வைசரி சர்வீசஸும் இந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வேல்யூ ஆடட் சர்வீசஸ் லைக் ஆல்கோ ட்ரேடிங். ஆம் இப்போ சில டெவலப்பர்ஸ், அட்வான்ஸ் யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸா அவங்களோட ட்ரேடிங்க வந்து ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இந்த கம்பெனி பண்ணி குடுக்குறாங்க. பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. இது எல்லாமே இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. மேஜர் ரெவென்யூ 85% வர புரோக்கரிங் சர்வீசஸ் லைக் ஸ்டாக், டெரிவேட்டிவ் ட்ரேடிங் மூலமா வர கமிஷன் சார்ஜஸ் மூலமா புரோக்கரிங் சர்வீஸ் ஏர்ன் பண்றாங்க. தென் அதர் சர்வீசஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட், டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வித் ஜீரோ கமிஷனிங், எம்டிஎஃப், வெல்த் மேனேஜ்மென்ட் இந்த மாரி அதர் சர்வீசஸ் மூலமா வந்து 15.5% வரை கரண்ட் இயர்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மல்டிபிள் இவங்களோட சப்சிடரீஸ் மூலமா மேனேஜ் பண்றாங்க. ஸோ 100% ஓன் சப்சிடரி கம்பெனிஸ் தான். இந்த இந்த 2 சப்சிடரி தான் 100% க்ரோக்கு ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இந்த க்ரோவோட இன்வெஸ்ட் டெக் பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்டாக் புரோக்கிங், மியூச்சுவல் ஃபண்ட், கிரெடிட், அ எல்லா ஃபினான்ஷியல் சர்வீஸ் லைக் ஐபிஓ எல்லாமே வந்து இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இவங்க மூலமா தான் 94% மேஜர் ரெவன்யூ வந்து க்ரோ வந்து ஜெனரேட் பண்றாங்க. இந்த ஐபிஓ மூலமாவும் 167 கோடி ப்ரொசீட்ஸ வந்து இவங்களோட எம்டிஎஃப் பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் க்ரோவோட இந்த கிரெடிட் சர்வ் பார்த்தீங்கன்னா, லெண்டிங் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இவங்க மூலமா 6% வரை ரெவன்யூ ஏர்ன் பண்றாங்க. இவங்க வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி, ஒரு மிடில் லேயர் என்பிஎஃப்சியா இருக்காங்க. பேஸ்ட் ஆன் இவங்களோட அசெட் சைஸ பேஸ் பண்ணி. இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா 205 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த லெண்டிங் கெப்பாசிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுக்கு யுட்டிலைஸ் பண்ணலான்னு இருக்காங்க. அதர் ஃபினான்சியல் சர்வீஸ் எல்லாம் இவங்களோட அதர் சப்சிடரிஸ் மூலமா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ க்ரோவோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ க்ரோ ஏஎம்சி பார்த்துக்கிறாங்க. இன்வெஸ்டர் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே க்ரோ ட்ரஸ்டி ஹேண்டில் பண்றாங்க. க்ரோ பே ரெஜிஸ்டர்டு பேமெண்ட் அக்ரிகேட்டர் இவங்களோட ஓன் யுபிஐ சிஸ்டம் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்க வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ஸ், வித்ட்ராவல்ஸ் வந்து பண்ண முடியும். தேர்ட் பார்ட்டிஸ டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்றதுக்கு க்ரோவோட வெல்த் டெக் அண்ட் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2025ல 961 கோடியில ஃபுல்லி கேஷ் பே பண்ணிட்டாங்க. இந்த ஃபின்விசார்ட் கம்பெனி வந்து இன்ஆர்கானிக்கா அக்விசிஷன் பண்ணாங்க வித் ஏயுஎம் 10,000 crore. இது பார்த்தீங்கன்னா, இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட்ட பூஸ்ட் பண்றதுக்காக அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. தென் க்ரோவோட ஐஎஃப்எஸ்சி இது வந்து ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் டீலர். ஸோ என்ஆர்ஐ கிளையண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. குயிக்கா ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் உங்களோட குரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டோட ஆக்டிவ் யூசர் கவுண்ட் இயர் ஆன் இயர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. FY 23ல 2 மில்லியன்ல இருந்து கரண்ட்டா 8.74 மில்லியன் வரை ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்காங்க. அசெட்ஸோட கவுண்ட் இயர் ஆன் இயர் ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது. மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, FY 23ல வெறும் 7,990 கோடியில இருந்து கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, 34,000 கோடி வரை இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி மார்க்கெட் ஷேரும் எஸ்ஐபி இன்ஃப்ளோஸ்ல 13% வரை ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றாங்க. புரோக்கரிங் டிரான்சாக்டிங் யூசர பொறுத்தவரை கரண்ட் இயர்ல இந்த Q1 FY 26ல 6 மில்லியன் வரை இருக்கு. கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 13.52 டிரான்சாக்டிங் யூசர் விச் மீன்ஸ் அவங்க வந்து நாட் ஜஸ்ட் ஆக்டிவா மட்டும் இல்லாம அவங்க வந்து சில ட்ரேட் வந்து எடுக்கிறாங்கன்றதா இதோட மீனிங். ஸோ 23 கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல ரொம்பவே அதிகமான டிரான்சாக்டிங் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. புரோக்கரிங் ஆர்டர்ஸும் வந்து இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது. ஸ்டாக் பேசிஸ்ல இவங்களோட ஆக்டிவ் யூசர் கவுண்ட் கரண்ட் Q1 FY 26ல 10.28 யூசர்ஸ் வந்து இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர் வியா இந்த ஸ்டாக்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா 10,673 கோடி வரை இவங்க ஏர்ன் பண்றாங்க. ஸோ க்ரோல ஸ்டாக்ஸ் மூலமா டோட்டலா பார்த்தீங்கன்னா 1,14,000 கோடி வரை ஆசெட்ஸ் வந்து இருக்கு. இது FY 23ல ஜஸ்ட் 21,788 கோடி தான் வந்து வச்சிருந்தாங்க. டெரிவேட்ட பொறுத்தவரை 1.4 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. இவங்களோட டெய்லி பிரீமியம் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 9,276 கோடின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரெடிட்ட பொறுத்தவரை இவங்களோட பார்ட்னர் அண்ட் க்ரோவோட கிரெடிட் சர்வ் மூலமா வந்து குடுக்குறாங்க லோன்ஸ் எல்லாம். ஸோ கரண்ட்டா இஷ்யூ பண்றது பார்ட்னர்ஸ் மூலமா 315 கோடி. இந்த கிரெடிட் மூலமா பார்த்தீங்கன்னா 248 கோடி வரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க.
ட்ரேடிங் மார்ஜின் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் யூசர் இது வந்து இப்போ ரீசென்ட் டேஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 23, 24 பீரியட்ஸ்ல எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்ல. எம்டிஎஃப் புக் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1035 கோடி வந்து இந்த Q1 FY 26ல வந்து இருக்கு. ஸோ இது ஃபியூச்சர்ல இன்னும் ஃபர்தரா இன்கிரீஸ் ஆகும். ஒவ்வொரு இவங்களோட செக்மெண்ட்லயும் இவங்களோட குரோத் லெவல் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆயிட்டே வராங்க. குரோக்கு மெயின் பிளஸ் பாயிண்டே அவங்களோட கஸ்டமர்ஸ் தான். ஸோ இந்தியால இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பின்கோட்ஸ்லயும் இவங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 81% யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் டாப் 5 சிட்டீஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில அதிகமா டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்ல கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். 45% ஆக்டிவ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, அண்டர் 30 இயர்ஸ் ஓல்டு யங்ஸ்டர்ஸா தான் இருக்காங்க. 43% நியூ யூசர் இன் லாஸ்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா அவங்களோட டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ற நியூ யூசர்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டடா இந்த ஆப் யூஸ் பண்ற ரிட்டென்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா, 78%ன்னு ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ 83% இந்த யூசர் அக்விசிஷன் எல்லாமே ஆர்கானிக்கா தான் நடந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி எந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஃபார் கஸ்டமர் அக்விசிஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ கஸ்டமர் அக்யூர் பண்றதுக்கு இந்த கம்பெனி அதிகமான அமௌண்ட் செலவு பண்ண தேவையில்லன்னு புரிஞ்சுக்கலாம். யூசர் கவுண்ட் டோட்டலா பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்டிங் யூசர் கவுண்ட் 18 மில்லியன் இருக்கு. ஆக்டிவ் யூசர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, 14.38 ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. குரோவோட இந்த ஆக்டிவ் யூசரோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் என்எஸ்சியோட ஆக்டிவ் கிளையன்ட்டோட கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. பட் என்எஸ்சியோட இந்த ஆக்டிவ் கிளையன்ட் குரோத்த வச்சு பார்த்தோம்னா, இவங்க நம்பர் 1 பிளாட்ஃபார்மாவும் இருக்காங்க. ஸோ கஸ்டமர் ஆசெட்ட பொறுத்தவரை இந்த லாஸ்ட் 2 இயர்ஸோட சிஏஜிஆர் 91%ல இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது. ஸோ கரண்ட்டா 2,60,000 கோடி வரை ஆசெட்ஸ் வந்து குரோல இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் பொறுத்தவரை ஒரு யூசருக்கு மூலமா ஏர்ன் பண்ற ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 352 இருந்து ரூ. 333 கரண்ட் இயர்ல டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் இயர் ஆன் இயர் ஸ்ட்ராங்கா குரோ ஆயிட்டே வராங்க. ரெவன்யூ சிஏஜிஆர் 79%ன்னு ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இந்த Q1 ரெவன்யூ குரோத் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆயிருக்கு அரௌண்ட் 10% வரை. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, செபியோட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி சேஞ்சஸ்னால தான். ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2024ல ட்ரூ டூ லேபிள் சர்க்குலர் இஷ்யூ பண்ணாங்க. விச் மீன்ஸ் இப்போ எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து ரூ. 10 சார்ஜ் பண்றாங்கன்னா, புரோக்கர்ஸும் ஆல்சோ ரூ. 10 தான் சார்ஜ் பண்ணணும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஹிடன் ஃபீஸும் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஹிடன் சார்ஜஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறதுனால புரோக்கரேஜோட இந்த சர்வீஸ் ரெவன்யூ வந்து 17% வரை இந்த Q1 FY 26ல ஃபால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, டெரிவேட்டிவ் ட்ரேடிங் ஃப்ரேம்வொர்க் வந்து சேம் அக்டோபர் 2024ல சேஞ்ச் பண்ணாங்க. லைக் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட ரிஸ்க்க ரெடியூஸ் பண்றதுக்காக லைக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட ஒரு கான்ட்ராக்ட் வந்து ரூ. 50,000 மார்ஜின்னா, இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறமா 1.5 லேக் வரை மார்ஜின் தேவைப்படுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, வால்யூமும் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் மல்டிபிள் வீக்லி எக்ஸ்பைரீஸ் வந்து இருக்கும். இப்போ செபி வந்து இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்டோட வீக்லி எக்ஸ்பைரி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ட்ரேடிங் வால்யூமை வந்து ரெடியூஸ் பண்ணும். அது போக பார்த்தீங்கன்னா, நெறைய குளோபல் கண்டிஷன் லைக் யுஎஸ், சைனா ட்ரேட் டென்ஷன், நிஃப்டி ஆல்சோ பார்த்தீங்கன்னா 26,200லேருந்து செப்டம்பர் 2024லேருந்து மார்ச் 2025ல 16% வரை ட்ராப் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரி ஆல்சோ நியூ அக்கவுண்டோட குரோத் பார்த்தீங்கன்னா 10.9 மில்லியன்லேருந்து 6.7 மில்லியன்னு டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து இந்த Q1ல அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கனாலும் இயர் ஆன் இயர் ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 457 கோடியிலேருந்து கரண்ட்டா 1,824 கோடின்னு. பட் FY 24ல நெகட்டிவ்ல குடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 44%ன்னு ஸ்ட்ராங்கா ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இவங்க மெயின்டெயின் பண்றாங்க. தென் கான்ட்ரிபியூஷன் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா வந்து மெயின்டெயின் பண்றாங்க. இபிட்டா மார்ஜினோட குரோத்தும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கு. ஸோ இபிட்டாவோட சிஏஜிஆர் குரோத் பார்த்தீங்கன்னா 144%ன்னு ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டபிளா ஸோ 2024ல மட்டும் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 805 கோடி வரை நெகட்டிவ்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த கம்பெனில ஒன் டைம் ஒரு லாஸ் வந்து நடந்திருக்கு. லைக் இந்த டாக்ஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா FY 24ல 1,339 கோடி வரை நெகட்டிவ்ல குடுத்திருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, குரோவோட பேரண்ட் கம்பெனி யுஎஸ் கம்பெனி. ஸோ யுஎஸோட இந்த குரோ ஐஎன்சிய வந்து 2024ல இந்தியன் கம்பெனி இந்த ஐபிஓ கம்பெனி அதாவது பில்லியன் பிரைன்ஸ் கரேஜ் வென்ச்சர்ஸோட மெர்ஜ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் மெர்ஜிங் பார்த்தீங்கன்னா, குரோ இந்தியா தான் வந்து மெயின் பேரண்ட் கம்பெனியா வந்து மாறுறாங்க யுஎஸ் கம்பெனில இருந்து. ஸோ இந்த ப்ராசஸ் தான் அவுட்பவுண்ட் மெர்ஜர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த ப்ராசஸ்ல மெர்ஜ் பண்றதுனால யுஎஸ் கம்பெனில இருக்கிற ஆசெட்ஸ் எல்லாமே இந்தியன் கம்பெனிக்கு வந்து மாறுமா? ஸோ இது வந்து லைக்
அவங்களோட அசெட்ஸ வந்து செல் பண்ற மாரி ட்ரீட் ஆகும். அதனால தான் யுஎஸ் கவர்ன்மெண்ட் வந்து இவங்க மெர்ஜ் பண்ற இந்த அசெட்ஸ்னால வர கெயின் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பேஸ் பண்ணி வர கெயினுக்கு வந்து டாக்ஸ் வந்து யுஎஸ் லா படி பே பண்ணணும்ன்றத இதோட ரூல். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 1340 கோடி வரை டாக்ஸா வந்து யுஎஸ் கவர்ன்மென்ட்க்கு வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 805 கோடி ப்ராஃபிட்ல 1340 கோடிய நம்ம ஆட் பண்ணோம்னா, இந்த கம்பெனி 534 கோடி வரை ப்ராஃபிட்டபிளா தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ்னால மட்டும் தான் இவங்களோட FY24 ரெவென்யூ மேஜரா வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸ்டில் இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. அது மட்டும் இல்லாம எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, 286 கோடியிலிருந்து 1188 கோடின்னு அதிகமா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 884 கோடி வரை இவங்க அதிகமா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இன்சென்டிவ் வந்து பே பண்ணியிருக்காங்க அந்த பீரியட்ல. பியர் கம்பேரிசன் பொறுத்தவரை ஆர்ஹெச்பில போத் டொமஸ்டிக் அண்ட் இந்த இன்டர்நேஷனல் பியர் கம்பெனிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் லைக் க்ரோ, ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆப் பேஸ்டு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க. பேங்க்ஸ் HDFC செக்யூரிட்டி, ஐசிஐசிஐ டைரக்ட், கோட்டக் செக்யூரிட்டிஸ் இது எல்லாமே ஃபோக்கஸ் ஆன் ஃபுல் சர்வீஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபார் HNI, 361, நுவாமா வெல்த், மோதிலால் ஓஸ்வால் இவங்க எல்லாமே போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்றாங்க. குளோபல் பிளேயர்ஸ் ஆல்சோ தேர். ஸோ இந்த கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது, ஓல்டர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது, ரெவன்யூ சைஸ் வந்து ரொம்பவே சின்ன சைஸா இருக்கு. பட் ரெவன்யூ சிஏஜர் குரோத் பார்த்தீங்கன்னா, FY22 to 25 128%ன்னு பியர்ஸை விட ஸ்ட்ராங்கா வந்து க்ரோ ஆகுறாங்க. ப்ராஃபிட் மார்ஜின், EBITDA மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்தும் ஸ்ட்ராங்கா வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஆக்டிவ் கிளையண்ட் அண்ட் கிளையண்ட் growth எல்லாமே பியர்ஸை விட இவங்க ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்றாங்க. பட் ஆசெட் சைஸ், கஸ்டமர் ஆசெட்ஸ் கவுண்ட் வந்து பியர்ஸை விட லோயஸ்ட் ரேஞ்சில தான் இருக்காங்க. பிரைஸ் வேல்யூவேஷனை பொறுத்தவரை பிஃபோர் ஐபிஓவோட பிஇ பார்த்தீங்கன்னா 33.2x டைம்ஸ்ல இருக்கு. போஸ்ட் ஐபிஓல 40.7x. ஸோ ஆர்ஹெச்பியில் கொடுத்திருக்கிற போத் டொமஸ்டிக் அண்ட் குளோபல் பிளேயர்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 40.7. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் ஹையர் வேல்யூவேஷன்ல தான் இருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் இன்லைன்ல தான் இருக்காங்க. பட் டொமஸ்டிக்ல இருக்கிற பியர்ஸ் மட்டும் தான் டைரக்ட் கம்பேரபிள். ஸோ டொமஸ்டிக் பியர்ஸ் கம்பெனியோட ஆவரேஜ் பிஇ பார்த்தீங்கன்னா 35.13 டைம்ஸ். ஸோ இந்த கம்பெனியோட போஸ்ட் பிஇ பார்த்தீங்கன்னா 40x. ஸோ கம்பேர் பண்ணும்போது ஹையர் வேல்யூவேஷன்ல தான் இந்த கம்பெனி வராங்க போஸ்ட் ஐபிஓ பிஇல. ஐபிஓ சைஸ் 6,600 கோடி. இதுல 1,060 கோடி ஃப்ரெஷ் கேபிட்டல். இதுல 152 கோடி கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிராண்ட் மார்க்கெட்டிங் 225 கோடி ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த கம்பெனில கரண்டா டெப்ட் பார்த்தீங்கன்னா 324 கோடி ஹையஸ்ட் டெப்ட். ஃபினான்ஷியல் காஸ்ட்டும் அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க லெண்டிங் பிசினஸ்க்காக அதிகமா வந்து பேங்க்ஸ்ல பாரோ பண்றாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக இவங்களோட என்பிஎஃப்சி அண்ட் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிக்கு வந்து ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. OFS 5,500 கோடி வரை இஷ்யூ பண்றாங்க. ஸோ இதுல மேஜரா செல் பண்றது ஏர்லி வென்ச்சர் இன்வெஸ்டர்ஸ் தான். ப்ரொமோட்டர் இந்த 4 பேர் எந்த ஒரு ஷேர்ஸும் செல் பண்ணல. ஸோ ப்ரொமோட்டரோட பிஃபோர் ஹோல்டிங் வந்து 26.6%ல இருந்து ஆஃப்டர் ஐபிஓ 26.4% டியூ டு ஃப்ரெஷ் கேபிட்டல்னால ஸ்லைட்டா டைல்யூட் ஆகுது. வென்ச்சர் கேபிட்டல் 52.6%ல இருந்து 9% வரை சேல் பண்றாங்க OFS மூலமா. இதுல மேஜர் சோல்டு யார் பண்றாங்கன்னா இந்த பீக் எக்ஸ்வி 52x வரை ப்ராஃபிட் வந்து புக் பண்றாங்க. ஒய் காம்பினேட்டட் 29 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் ஏர்ன் பண்றாங்க. ரிபீட் கேபிட்டல் 43 டைம்ஸ். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க மேஜரா. ஹை ரெகுலேட்டட் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் சைஸ் 1.1 ட்ரில்லியன், எக்ஸ்பெக்டட் டு க்ரோ 2.6 ட்ரில்லியன் பை 2030. ஸோ சிஏஜர் growth பார்த்தீங்கன்னா 15 to 17%ல growth இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 72 மில்லியன்ல இருந்து 120 to 130 மில்லியன் வரை growth வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம க்ரோ ஐபிஓட டீட்டெயில் பிஸ்னஸ் அனலைசஸ் எல்லாமே பார்ட் 1 பார்த்தோம். ஸோ பார்ட் 2 பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு இன்னும் ஐபிஓ ரிலேட்டடான வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல்.